ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கொசு தொல்லை தாங்க முடியல பார்த்துங்க. அந்த கொசு ஒரு பக்கம், இந்த எறும்பு ஒரு பக்கம். ஏதாவது டக்குன்னு கிடந்துட்டுனா உடனே எறும்பு வந்துடுது பெட்டில். இந்த மாதிரி எறும்பு கொசு இதுக்கெல்லாம் நம்ம கையை வச்சு அடித்தாலும் போகாது, என்ன பண்ணாலும் போகாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி பேட் வச்சுட்டு நல்லா சார்ஜி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி அந்த பெட்டில் பண்ணால் எறும்பெல்லாம் செத்து போயிடும். கொசுல அடித்தா கொசு டப் டப்புன்னு இந்த இராணுவத்தில் சுட்ட மாதிரி சுட்டு செத்துருது பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது அப்படி தான் செய்யணுமா? இது கொசு பற்றிக்கும் சாவாது, ஆளோட்டுக்கும் சாவாது, ஒன்றும் சாவாது. இப்படி வச்சு டப்பு டப்புன்னு சுரண்டு தான் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு பேட்டை வாங்கி வச்சுட்டு கொசு இராணுவத்தில் சுட்ட மாதிரி சுட்டுருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைகள் இருக்க வீட்டில் இந்த மாதிரி பேட்டு தான் கரெக்டு பார்த்துக்காங்க. வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி அடிங்க. அப்போ தான் கொசு கடிக்காது பார்த்துக்காங்க. அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். அளவு தூங்க முடியாது, காற்றுல உடந்து ஒயின்னு இறங்கும் பார்த்துக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.